எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்தே போங்க. எடுத்தோடனே அட்வான்ஸா அனாட்டமி பிசியாலஜி அந்த மாதிரி படிச்சு கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதனால நம்மளோட ஃபீல்ட்ல என்னென்ன சர்க்கிள் சரௌண்டிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அது ரிகார்டிங்கா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒன்னா போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் போகலாம்னு நினைச்சீங்கன்னா டைம் கிடைக்காது. 3 மாசத்துல ஃபுல்லாக கவர் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் இப்போ இருந்தே உங்களுக்கு நான் ஒன்று வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம பேசிக்ல என்னென்ன நமக்கு நாலேஜ் ஈஸியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கபடி கோர்ட் வந்து மார்க் பண்ண போறோம். ஸோ கபடி அப்படின்னு கேம் எடுத்ததாலே தமிழோட வீர விளையாட்டு. இந்த கபடி கோர்ட்டை வந்து எப்படி மார்க் பண்ணணும், என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ட்டை வந்து வரைஞ்சிக்கலாம். கோர்ட்டு நிறைய தெரியாதவங்க கிளியரா பார்த்து வரைஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க நல்லா ஒவ்வொன்றும் புக்கு போட்டு இல்லை நோட்டு போட்டு கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா அப்படின்னாதான் உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான் கோர்ட்டு. இது மிட்லைனே உங்களுக்கு தெரியும். மிட்டு இது வந்து பல்க்கு போனஸ், இது எண்டு. இதோட மெஷர்மெண்ட் இது வந்து ஒன்லி ஃபார் மென்னுக்கு வரையிற. இது கேட்டகரி ஸ்பிளிட் ஆகும், அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரே கோட்டு தானே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கோம்னா மென்னுக்கு உமனுக்கு அப்புறம் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். 3 கோட் இருக்கு டிஃப்ரெண்ட் கோட்ல. இது மென்னுக்கு நான் வரைகிறேன் 3.75 சென்ட்ரல் லைன் டு பக் லைனு. ஸோ இங்க இருந்து போனஸ் லைனு 1 மீட்டரு, இங்க இருந்து எண்ட் லைனு 1.75 மீட்டரு. இது வந்து லாபி உங்களுக்கு தெரியும். லாபியோட வித்து வந்து 1 மீட்டரு. ஓவரால் லென்த்து 13 மீட்டரு. ஸோ இந்த வித்து வந்து 10 மீட்டரு. ஸோ லாபி ஒன்று போயிடுச்சுன்னா இது வந்து 8 வரும். இந்த இடத்துல போட்டோம்னா இதுவும் போட்டோம்னா 8 மீட்டர் வரும். இங்கே சிட்டிங் பாக்ஸ் போட்டிருப்பாங்க ஒரு 2 மீட்டர் தள்ளி, அதே மாதிரி 2 சைடும் போட்டிருப்பாங்க. இது வந்து மென். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யாரால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் பார்க்கலாம். மென் கபடி வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது யாருக்கு தெரியுமோ வீரர்களே, கபடி பிளேயர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோர்ட் மார்க்கிங் ஈஸியா அண்ட் சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. டோன்ட் திங்க் இது மென்னு. அடுத்து நான் உமனுக்கு நான் இப்போ ட்ரா பண்றேன். கோர்ட் இதே தான், ஆனால் கொஞ்சம் கோர்ட் சைஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ மிட்லைன்ல இருந்து உமன் எடுத்துட்டீங்கன்னா மிட்லைன்ல இருந்து இங்க 3 மீட்டர். இது போனஸ் ஒரு லைனு 1 மீட்டரு, இது 2 மீட்டரு. ஸோ இதோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 12, 3, 5, 6, 12 மீட்டரு. இதோட வித்து 8 மீட்டர் வரும். இந்த லாபி ஒரு மீட்டர் தான், இங்கேயும் 1, அது மாதிரி இங்கேயும் 1 மீட்டரு லாபி. இது இன்சைடில் பார்க்கும்போது இது 6 மீட்டர் வரும். சரிங்களா? இது ஃபார் உமன்ஸ் கோர்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மென், உமன், அப்புறம் ஜூனியர் பாய்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன கேட்டகரி வரும் அப்படின்னு இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ கபடி கோர்ட்டு இவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளாக தான் வரைய போகிறோம். ஸோ இதில் பெரிய காம்ப்ளிகேட்லாம் இல்லை. ஸோ பார்த்துக்கங்க, இப்படி தான் வரையணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு வேற கேமோட கோர்ட் மார்க்கே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.